குறிப்பிட்ட காலத்துக்கு எங்ககிட்ட நீங்க வாடகைக்கு எங்களை வண்டியை ஓடினால் நாங்க உங்களுக்கு இந்த வண்டியை இனாமா தருவோம், ஃப்ரீயா தருவோம். அப்படி ஆளோட காரணம் எங்கேயாவது வாடகைக்கு இருந்தவன் கூட்டணி கொடுத்த சரித்திரம் இருக்கு? எங்கேயாவது இந்த பேங்க் மேனேஜரை வீட்டை வாடகை கேட்டு பார்ப்போம். அப்ப உங்களோட வீட்டை கொஞ்சம் வாடகைக்கு தாங்கள நிற்போம், 5-10 வருஷத்துக்கு இருப்போம், வெளியே தாங்கலாம் கடைசியா சிறுப்பால 6 வெள்ளிக்கிழமை மனு வெட்டி ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற 10 ரூபா தான் இது. இன்னும் ஒரு சில இஸ்லாமிய பேங்க்ல என்னன்னா காரை பாட்ஸ் விற்காங்க, காருக்கு 70 லட்சம். இப்ப கதை கார கதை இல்ல, இன்னைக்கு லிஸ்ட் பாருங்க. செசிக்கு ஒரு விலை போட்டு இருக்கு, ஸ்டரிங்க்கு ஒரு விலை, டயருக்கு ஒரு விலை, என்ஜினுக்கு ஒரு விலை, ரேடியேட்டருக்கு ஒரு விலை, கதவு முன் கதவு பின் கதவு டிக்கி அது இது எல்லா கதவுக்கும் போட்டு ஒரு 80 லட்சத்தை போட்டு விட்டுருவாங்க. பாட்ஸா விற்கும். காரில் நீங்க ஒவ்வொரு பாட்ஸா கட்டமா கட்டி முடிச்சா உங்களுக்கு தாண்டா. இதுவரைக்கும் சார் நீங்க போனட்ட வேண்டிட்டீங்க. எங்கெல்லாம் போய் இந்த கணக்கை சொல்றீங்க? எங்கேயாவது போனட்ட வேண்டி நான் மிச்சத்தை மூட தருவாங்க எங்கேயாவது? சார் உங்களோட கார டிரைவர் நாளைக்கு இருந்தாங்க, காசு காரத்தாங்க, எங்கேயாவது தருவானா? மிச்சம் எப்பதாரு? மிச்சம் ஓட ஈஸ்வரங்கிற காசு எந்தாராங்க. அப்ப இதே ஒரு இஸ்லாமிய பேங்க்ல படிச்சாக்கள் கொண்டுக்கிட்டு வட்டியில சொல்லி வியாபாரம் பண்றாங்க.